MRL Realty Private Limited நிறுவனத்தின் 12ஆம் ஆண்டு கொண்டாட்டம். OMRல் DTCP approved villa plots-ஐ வட்டியில்லா மாத தவணையில் வாங்கி மகிழுங்கள். ISO 9001-2015 சான்றிதழ் பெற்ற நிறுவனம். Contact 9962888888. பெஸ்ட் ஹோட்டல் டீல்ஸ் வாங்குறதுல இருந்து டேயை பிளான் பண்றதாகட்டும், லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதாகட்டும், GTயோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays. You know you're special when you're with GT Holidays. Dandruff பேசிக்காக வரதுக்கான ரீசன் என்ன, அது வந்து எப்படி அவங்க வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்? Dandruffமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபங்கஸ் வந்துட்டு it is present in your body wherever there is an oil gland. So which is your face, hair care products நம்ம யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, லைக் செட்டிங் ஸ்ப்ரேஸ் அண்ட் ஜெல்ஸ் அண்ட் மூசஸ். ஸோ என்ன ஆகும்னா cure it. அந்த cureன்றதை நம்ம dandruff பண்ண முடியாது, பட் வாட் யூ வில் பி ஏபிள் டு டூ இட் அண்ட் டூ வெல் வந்து. அதனால தான் வந்துட்டு யூஸ்வலாகவே டெர்மடாலஜிஸ்லாம் தயவு செய்து என்ன வைக்காதீங்கன்னு சொல்கிற ஒரு ரீசனே வந்துட்டு அதுதான். When this dandruff comes to our face, ஒரு ஃபேஸ்லேயோ ஸ்கின்லேயோ, ஏன்னா நிறைய பேருக்கு ஐப்ரோஸில் அண்ட் ஃபேஸ்லலாம் வந்து dandruff ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா தட் இச்சிங் கெட்ஸ் வர்சன், அது பேட்ச் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள். இப்போ ஸ்கின்னுக்கு வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க, அது வராமல் நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? ஸோ அந்த கொமிடோன்ஸ் இந்த இதில் இருக்காது அண்ட் இட் வில் பி எக்ஸ்ட்ரீம்லி இச்சி அண்ட் மோஸ்ட் காமன்லி ஃபோர்ஹெட், இந்த முதுகில் ஃபுல்லாக இருக்கும். அவங்களே ரியலைஸ் பண்ணாமல் கூட அவங்க ஸ்க்ராட்ச் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு மேஜரான ஒரு ப்ராப்ளம் எல்லாருக்குமே இருக்கிறது வந்து dandruff. dandruff வந்து நிறைய பேருக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்குது, ஹேர் ஃபால் அதனால, அதுக்கப்புறம் ஸ்கின் இஷ்யூஸ் இந்த மாதிரி வருது. ஸோ dandruff பேசிக்காக வரதுக்கான ரீசன் என்ன, அது வந்து எப்படி அவங்க வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அதில் இருந்து? ஸோ dandruffமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா there are two things we have to take into consideration. Internally நம்ம பாடி ஓகேல and external factors what they do. So internally பார்த்தீங்கன்னா the basic thing is fortunately or unfortunately the fungus that causes bacteria is a part and parcel of our lives and our skin. So we will not be able to take it off, we will not be able to eradicate it. So அதை வந்து மெலசீசியா அப்படின்னு சொல்லுவோம். So இந்த fungus வந்துட்டு it is present in your body wherever there is an oil gland. So which is your face, your chest, back of trunk, arms, scalp and to an extent in the groin area. So idella sebaceous rich glands. So in addition to this fungus, if there are hormonal imbalances, illa orthangalukku naturally avanga skin vandute is on the oily side. Idu illama sila perku avanga body la immunity low ah irukku, either because of some disease or because of a medication they are taking, illa their natural immunity is always low, adha immunosuppressant nu solvom. So these are all internal factors. இப்போ இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் விச் ஹெல்ப் தீஸ் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் காஸ் dandruff வந்துட்டு ஹியூமிடிட்டி. ரொம்ப ஹியூமிடாக இருக்கிற பிளேசஸில் கண்டிப்பாக dandruff இருக்கும். ஸோ இஃப் யூ சி நம்ம மேப், வேர்ல்ட் மேப்பே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராபிக்கல் ஜோன்ஸில் தான் வந்துட்டு dandruff ப்ரிவலன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். when you go to colder countries it might not be that much. You would probably see more incidents of scalp psoriasis and all that. As such dandruff வந்துட்டு is more towards in the tropical countries தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ரீக்வெண்ட்டாக ஹேர் வாஷ் பண்ணுறது, இல்லை யூ யூஸ் ஆயில் அண்ட் யூ ஸ்டெப் அவுட். ஸோ நீங்கள் அந்த மாதிரி வெளியில் போகிறச்ச நீங்கள் உங்களுக்கு இன்னும் நிறைய பொல்யூஷன், அந்த டர்ட்டு, ஸ்வெட் எல்லாம் சேர்ந்து வாட் ஹேப்பன்ஸ் இஸ், அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, லைக் செட்டிங் ஸ்ப்ரேஸ் அண்ட் ஜெல்ஸ் அண்ட் மூசஸ். ஸோ என்ன ஆகும்னா இட் ஆட்ஸ் ஆன் டு த ஸ்கேல்ப் பில்டப். ஸோ ஸ்கேல்பில் வந்துட்டு என்ன ஆகும்னா திஸ் அஃபெக்ட்ஸ் த ஸ்கேல்ப் ஹைஜீன். ஸோ யூ வில் ஹேவ் இன்ஃப்ளமேஷன் அண்ட் தென் யூ வில் எண்ட் அப் வித் ஹேவிங் dandruff. Now the thing with dandruff that I always tell people is it is not a disease. ஸோ இப்போது நிறைய பேருக்கு அந்த ஒரு இது இருக்குது, அவங்க யூஸ் பண்ண கோம் நான் யூஸ் பண்ணேன் எனக்கு dandruff வந்துச்சு, அந்த மாதிரிலாம் dandruff வராது. இட் இஸ் நாட் கண்டேஜியஸ். யூ வில் கெட் இட் பிகாஸ் யூ ஹேவ் இட் அண்ட் தீஸ் ஃபேக்டர்ஸ் ஆல் கான்ட்ரிபியூட் டு இட். என்னன்னா dandruff I would say is like a condition. இதில் இன்னொன்று வந்துட்டு what I want to stress on is one important factor is overweight or obesity will also contribute to it because it increases your sebum production.
which is a factor that increases dandruff. ஓகே. ஸோ இதில் வந்துட்டு இட்ஸ் நாட் ஜஸ்ட் இந்த இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸும் வந்துட்டு கூட இட் டஸ் ப்ளே. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி we would not be able to cure it. அந்த க்யூர்ன்றதை நம்ம dandruff பண்ண முடியாது. பட் வாட் we will be able to do it and do well வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. மீனிங் லைக் வாஷிங் யுவர் ஹேர் ரெகுலர்லி, லைக் ட்வைஸ் அ வீக் அட்லீஸ்ட், இல்லை முடிஞ்சால் த்ரைஸ் அ வீக். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப மைல்டாக தான் இருக்குது dandruff அப்படின்னும் போது யூ கேன் யூஸ் இந்த ஓவர் த கவுண்டர் ப்ராடக்ட்ஸில் ஜிங்க் பைரித்தியோன் வரும் நிறைய ஷாம்பூஸில், இந்த ஆன்டி dandruff ஷாம்பூஸில். யூ கேன் ஸ்டார்ட் ஆஃப் வித் யூஸிங் தட். ஸோ அதை யூஸ் பண்ணாலுமே சில பேருக்கு வந்துட்டு கண்ட்ரோல் ஆகும். தென் அவாய்டிங் ஆயிலிங் டு யுவர் ஸ்கேல்ப் லைக் ஐ டோல் யூ. த சிம்பிள் ரீசன் பீயிங் fungus is always lipid, it goes towards lipids and fats. அதோட நியூட்ரிஷன் வந்துட்டு அது ஃபேட் மீடியம்லேருந்து தான் டிரைவ் பண்ணும். Okay. So when you apply external sources of oil, it will actually take it more, multiply and actually worsen. Okay. So அதனால தான் வந்துட்டு யூஸ்வலாகவே டெர்மடாலஜிஸ்லாம் தயவு செய்து எண்ணெய் வைக்காதீங்கன்னு சொல்கிற ஒரு ரீசனே வந்துட்டு அதுதான். Then நம்ம வந்து when you're using a lot of products, you have to make sure that you wash it off completely. Avoid taking hot showers. Like I told you, hot showers la vandu thirupi and itching jaasti agundradhanaala they can avoid that. And along with their lifestyle changes, definitely you would be able to control it. என்னன்னா லைக் சம்டைம்ஸ் யூ மைட் நீட் டு டேக் த ஹெல்ப் ஆஃப் யுவர் டாக்டர் வென் யுவர் இச்சிங் அந்த சிம்டம்ஸ் பிகம்ஸ் மோர். இல்லை வந்துட்டு அது கொஞ்சம் பேட்சி ஆகுது அண்ட் யூ ஆல்சோ ஸ்டார்ட் டெவலப்பிங் பேச்சஸ் எல்ஸ்வேர் இன் த பாடினா நீங்கள் கண்டிப்பாக யூ கேன் கோ ஹெட் அண்ட் மீட் யுவர் டெர்மட்டாலஜிஸ்ட் இஃப் ஆல் தீஸ் டோன்ட் ஒர்க் அவுட். ஓகே. ஸோ இப்போ நான் தான் கேட்க வந்தேன், என்னன்னா dandruff இப்போது தலையிலங்கிறது காமனான ஒரு விஷயம். நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி டஸ்ட்டு, பொல்யூஷன் அதெல்லாமே ஒரு ரீசனாக இருந்தோம். when this dandruff comes to our face ஒரு ஃபேஸ்லேயோ ஸ்கின்லேயோ, ஏன்னா நிறைய பேருக்கு ஐப்ரோஸில் அண்ட் ஃபேஸ்லலாம் வந்து dandruff ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு தட் இச்சிங் கெட்ஸ் வர்சன், அது பேட்ச் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள். இப்போ ஸ்கின்னுக்கு வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க, அது வராமல் நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? ஓகே. ஸோ 3 மெயின் இஷ்யூஸ் இஸ், ஒன்று வந்து நம்மளுக்கு வந்து வர்றது வந்து இந்த ஃபங்கல் ஃபாலிகுலைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். வி கால் இட் பிட்டரோஸ்போரம் ஃபாலிகுலைட்டிஸ். ஸோ இது வந்துட்டு இட் வில் லுக் லைக் ஆக்னே. ஆக்னேக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, ஆக்னேயில் வந்துட்டு நம்மளுக்கு பொதுவாக கிரேட் 1 லீஷன்ஸ் இருக்கும். ஸோ கிரேட் 1 தான் நம்ம காமனாக ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து கொமிடோன்ஸ் அப்படின்வோம். ஸோ அந்த கொமிடோன்ஸ் இந்த இதில் இருக்காது அண்ட் இட் வில் பி எக்ஸ்ட்ரீம்லி இச்சி. அண்ட் மோஸ்ட் காமன்லி ஃபோர்ஹெட், இந்த முதுகில் ஃபுல்லாக இருக்கும். அவங்களே ரியலைஸ் பண்ணாமல் கூட அவங்க ஸ்க்ராட்ச் பண்ணிப்பாங்க. ஸோ தட் இஸ் ஒன் காமன் திங். ஸோ அது என்னன்னா, இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த சிவியாரிட்டி. அவங்களுக்கு அந்த தலையில் dandruff இன்டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்லி திஸ் ஹேப்பன்ஸ். ஸோ ஒன்ஸ் யூ டேக் கேர் ஆஃப் யுவர் ஸ்கேல்ப், half the issues will go off. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக, எஸ் அஃப்கோர்ஸ் we'll have to treat it. ஏன்னா அந்த இரப்ஷன்ஸ் வந்து சம்டைம்ஸ் பிக்மெண்டேஷன் அதெல்லாம் விட்டுரும். we'll have to treat it, but once this goes off, automatically அது கம்மியாயிரும். ரெண்டாவது, because of dandruff, acne itself can happen because almost அதோட causative factors வந்து பார்த்தீங்கன்னா almost similar-ஆ தான் இருக்கும். So acne is another common issue and that's why stay away from oil totally. If you know that எனக்கு acne இருக்குது, இல்லை என் ஸ்கின் ஆயிலியாக தான் இருக்குன்னா, ஃபேஸுக்கும் சரி ஸ்கேல்ப்புக்கும் சரி ஆயில் விட்டு எவ்வளோ நம்ம தூரமாக இருக்குமோ அவ்வளோ பெட்டர். பிகாஸ் இட் ஆக்ட்ஸ் லைக் அன் அக்ளூசிவ். இட் ஜஸ்ட் வர்சன்ஸ் த எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம். மூணாவது வந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் இந்த சிவியர் ஃபார்ம் ஆஃப் dandruff வரும்போது செபரிக் டெர்மடைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன ஆகும்னா, இட் வில் கிவ் ரைஸ் டு ஒரு மாதிரி க்ரீஸி ஸ்கேலி பேச்சஸ் மாதிரி கொடுக்கும். சில பேருக்கு கதையில் எந்திரிச்சோன்னா அவங்க ஃபேஸ் வாஷ் பண்ணோன்னே பார்த்தா எனக்கு ஃபேஸில் வந்து அப்படியே வெள்ளை வெள்ளையாக உரியுது. ட்ரை ஸ்கின் மாதிரி இல்லை, பட் வெள்ளை வெள்ளையாக உரியுதுன்னுவாங்க. ஸோ இது யூஸ்வலாக வந்துட்டு ஐப்ரோஸ், ஐ லேஷஸில் வரும். இந்த இடத்துல முக்கியமாக அரவுண்ட் யுவர் நோஸ், மவுத், சம்டைம்ஸ் இந்த சின்ன ஏரியா அண்ட் காதுக்கு பின்னாடி. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது then yes, it is a little severe. So we might have to treat it கொஞ்சம் aggressive-ஆ with oral medications. And இதில் வந்துட்டு இதில் தான் நம்ம அந்த நான் சொன்ன மாதிரி இந்த metabolic complications-உம் இருக்கான்னு பார்க்கணும். லைக் if they have any signs of insulin resistance. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சா simultaneously when you treat it all together, it can definitely come down. But what I have seen and observed so far is a lot of people, when they see the difference within like say ஒரு 2 months யூஸ் பண்ணி difference தெரிஞ்சோடனே immediately ஸ்டாப் பண்ணிடுவாங்க. What I always tell them is, okay, if all your skin lesions also disappear, dandruff இருக்கு உங்களுக்கு, because you have a tendency for that,
ஆன் அண்ட் ஆஃபாக வந்துட்டு இட் இஸ் ஓகே டு யூஸ் யுவர் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு. இப்போது நான் வந்து ரெகுலராக வந்து வாரத்தில் வந்து 3 வாட்டி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக 2 வாட்டி ஆக்கிட்டு அப்புறம் வாரத்தில் ஒரு தடவை இல்லை 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரி அந்த 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம பண்ணும்போதும் யூ ஜஸ்ட் ப்ரொஃபைலாக்டிக்கலி அதாவது ப்ரிவென்டிங் இட் அதை திருப்பி நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக வராத மாதிரி. ஸோ இது பண்ணாலுமே யூ வுட் பி ஏபிள் டு கீப் இட் அண்டர் கண்ட்ரோல். மேம் இதே மாதிரி பிம்பிள்ஸ் வந்து அதுவும் ஃபீமேல்ஸ்க்கு நடுவில் ரொம்ப காமனான ஒரு ப்ராப்ளம். பர்டிகுலர்லி நம்மளோட அந்த பீரியட்ஸ் டைம் அப்போது சில பேருக்கு வந்து அது வரும். அண்ட் ஒன்ஸ் த பீரியட் இஸ் கான் அது அப்படியே ஸ்கின்னோட இதுவாகிடும். ஸோ அதை வந்துட்டு எப்படி பர்ஸ்ட் அவுட் பண்ணி அதை வெளியில் எடுக்க? ஏன்னா சில பேர் அதை உடைச்சிருவாங்க விச் ரியலி ஒரு மாதிரி காயம் மாதிரி ஆயிடும் இல்லையா? ஸோ அப்படியே உள்ளே போகும்போது அது ஸ்டில் ஸ்டேஸ் இன் ஆர் ஸ்கின். ஸோ ஹவ் டு பர்ஸ்ட் இட் அவுட்? ஐடியலி வந்து என்னென்னா திஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ப்ரீமென்ஸ்ட்ரலாக வந்துட்டு பிகாஸ் ஆஃப் அ ஹார்மோன்ஸ் வி ஈவன் ஃபார் பீப்புள் ஹூ ஹேவ் அதர்வைஸ் அ நார்மல் ஸ்கின் ஆர் ட்ரை ஸ்கின் தே டூ கெட் ஆக்னி அவுட்பர்ஸ்ட். So first thing not to do is burst it because unfortunately we have a tendency to pigment easily. நம்ம ஸ்கின் வந்துட்டு ஈஸியாகவே பிக்மெண்ட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சம்டைம்ஸ் when you go in too harsh what happens is நம்மளே வந்து ஒரு இன்ஜுரி கிரியேட் பண்ணுற மாதிரி. ஸோ அது பிக்மெண்டேஷனோட மட்டும் இருந்தால் பரவாயில்ல, பட் சம்டைம்ஸ் it can cause a scar. Okay. It's not that you can't treat the scar, but why create a scar when you can prevent it மாதிரி தான். So what you can always do is be in touch with your dermatologist. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு ப்ரீமென்ஸ்ட்ரல் டைமில் வந்து ஆக்னி வருது அப்படின்னா you can they will always give you a gel. நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணுங்கள். லைக் உங்களுக்கு when you know you're going to start erupting you can use it over that period. ஸோ அது மார்க்கே இல்லாமல் போயிடும். The second thing what you can also use is you can use a pimple patch. எனக்கு வந்து சடனாக என் டெர்மட்டாலஜிஸ்ட்டை காண்டாக்ட் பண்ண முடியலன்னா இப்போ பிம்பிள் பேச்சஸ் வருது. ஸோ there are different kinds of pimple patches வருது. ஹைட்ரோகொலாய்டுன்னு வரும், ஜெல்லுன்னு வரும், and there is also micro tip patch. ஸோ இப்போ எனக்கு வந்து ஸ்கின் கலர்லேயே தான் இருக்குது என் பிம்பிள். எனக்கு பெருசாக வந்து ரொம்ப அதனால் எனக்கு பிம்பிள் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு ஒரு மாதிரி பாதசமாக இருக்குன்னா யூ கேன் கோ ஹெட் வித் யூஸிங் அ ஹைட்ரோகொலாய்ட் பேட்ச். ஓகே. இப்போ எனக்கு அது வந்து கொஞ்சம் பெருசாகுது, கொஞ்சம் லைட்டாக வலிக்குது, நான் என் டாக்டரை பார்க்குறதுக்கு வரைக்கும் எனக்கு ஏதாச்சும் ஒரு வேணும்னா யூ கேன் கோ ஹெட் அண்ட் கெட் த ஹைட்ரோ ஜெல் ஆர் த மைக்ரோ டிப் பேட்ச். ஸோ அது என்ன பண்ணோன்னா நீங்கள் ஒரு 4 to 6 hours வரைக்கும் நீங்கள் உங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணலாம், முக்கியமாக நீங்கள் தூங்குற டைமில். ஸோ தட் யூ டோன்ட் ஸ்க்ராச் இட் ஆஃப் ஈவன் வித்வுட் யுவர் knowledge. ஸோ அது போடும்போது வாட் ஹேப்பன்ஸ் இட் வில் டெம்பரரி சப்ரஸ் இட். ஸோ அது வந்துட்டு அம்மிங்கிட்டு சம்டைம்ஸ் இட் வில் கோ ஆஃப் ஈவன் வித்வுட் அ மார்க். பட் என்னன்னா அந்த ஒரு 4 to 6 hours மேலே இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரீப்ளேஸ் இட். ஸோ நீங்கள் இப்போ மேக்கப் போடுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் அந்த பேட்ச் போட்டுட்டு கூட அது மேலே நீங்கள் மேக்கப் போட்டுக்கலாம். ஸோ ஆர் யூ கேன் சிம்பிளி ஜஸ்ட் டேக் அ கியூப் ஆஃப் ஐஸ் அண்ட் ஜஸ்ட் ரோல் இட் இன்ஸ்டெட் ஆஃப் பிக்கிங் ஆன் இட். சம்டைம்ஸ் ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு நம்ம ஐஸ் வச்சாலுமே அந்த ரெட்னஸ் எல்லாம் கம்மி ஆகிட்டு the pimple will calm down. Okay. You can also just put a spot application of calamine lotion. Calamine is known to dry out your skin. Okay. So oily skin இருக்கிறவங்களுக்கு it's actually dry skin இருந்தால் தான் நம்ம calamine போடும்போது இன்னும் dry ஆகும். Oily skin இருக்கிறவங்களுக்கு you can just take a little bit and apply to just soothe that area so that you don't go and pick on it. அவ்வளோதான். Okay.